எல்லாரும் கை தட்டி. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. எல்லாரும் கை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல வேறு தெய்வமில்லை. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே, உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும், என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. நிறைய நேரங்களில் நம்ம கண்ணீரில் நிற்கும் பொழுது, இயலாமையில் இருக்கும் பொழுது அவர் நம்ம பக்கத்தில் வந்து இருந்தார். எல்லாரும் விலகி போன பொழுது அவர் விலகி போல, அதனால் அவர் நல்லவர். எல்லாரும் கைவிட்ட பொழுது அவர் கைவிடலை. எல்லாரும் நம்மை பார்த்து உதாசீனப்படுத்தின பொழுது அவர் நம்மை ஒரு மனிதனாக மனுஷியாக பார்த்தார். எல்லாரும் உனக்கு இது கிடையாதுன்னு சொல்கிறப்ப, இல்லை மகனே மகளே உனக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம கையில் கொடுக்குறவராக இருந்தார். அதனால தான் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. மற்றவர்களை போல் அல்ல, அவர் ரொம்ப நல்லவர். ஒருவேளை இந்த ஆலயத்தில் வந்திருக்கின்ற நம்மையும் கூட ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த ஆலயத்தில் இன்றைக்கு வந்திருக்கிற நம்மளே சிலர் நினைக்கலாம், நான் ஒருவேளை வெறுமையாக இருக்கிறேனே, எல்லாம் இருக்கிறது போல் இருக்கு, ஆனால் ஏதோ ஒரு வெறுமை இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் நம்மளை பார்க்குறாரு, நம்ம இருதயத்தை பார்க்குறார். அவர் நம்ம வெறுமையை நீக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தனிமையை நீக்குகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது, தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கலாம், ஏஐ வந்திருக்கலாம், எல்லாம் வந்திருக்கலாம், ஆனால் தனிமை இன்றைக்கு வாட்டுகிறது. ஒரு காலத்தில் பக்கத்தில் யாராவது விசாரிக்க பேசுறதுக்கு இருந்தாங்க, தெருலேருந்து பேசுவாங்க, வீடுகள்லேருந்து பேசுவாங்க, அல்லது அண்ணன் அக்கா தங்கச்சினாவது பேசுவாங்க. இன்றைக்கு அந்த உறவுகள் கூட அது பிரிந்து போயிட்டு வேறு வேறு இடங்களில் இருக்கிறோம். இன்றைக்கு பேசுறதுக்கு யார்கிட்ட பேசணும்னாலும் இப்போ மிஷின்கிட்ட பேச வேண்டியிருக்கு. ஹலோ அப்படின்னு மிஷினில் தான் பேச வேண்டியிருக்கு, அல்லது ஹாய் அப்படின்னு சொல்லி நம்ம மிஷினில் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம இன்றைக்கு மெசேஜ் அனுப்ப வேண்டியிருக்கு. ஒருவேளை இன்றைக்கு மனித சுவாபங்களும் கூட மாறிக்கிட்டே வருது, அதனால ஒரு வெறுமை வருகிறது. ஆனால் இந்த காலத்தில் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத அந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் கூடயே இருக்கார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. ரொம்ப நன்றி. நிறைய பேர் என்ன பார்த்தே சொல்கிறீங்க, நான் போகிற இடத்துலலாம் சொல்லுவேன் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கன்னு. ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, என் மேலே ரொம்ப அன்பு, அதனால் என்னை பார்த்து சொல்லிடுவாங்க. அதனால தான் அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டேக்காரு, கைவிடவும் மாட்டேக்காரு. ஆனால் நம்ம நாவல ஆண்டவர் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். வாட் வி சே தே ரிசீவ். நம்ம நாவல ஆண்டவர் அதிகாரத்தை வச்சிருக்காரு. நம்ம பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து நீங்கள் நல்லா இருப்பீங்க, யூ வில் பி பிளஸடுன்னு சொன்னால் அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆண்டவர் அந்த கிருபையை, அவருடைய வார்த்தை நம்ம நாவல என்ன செஞ்சிருக்காரு, வைத்திருக்காரு. ஆசாரனுடைய உதட்டிலே வசனத்தை தேடுவாங்க. ஏன் தெரியுமா, அந்த வசனம் உயிர் உள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகளிலே நாவிலே இருக்கின்ற அந்த வசனம் உயிர் பெறுகிறது, வார்த்தை மாம்சமாக மாறுகிறது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லாமா, உங்களோடு கர்த்தர் எப்பொழுதும் இருப்பார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ கரங்களை உயர்த்தி பாடுவோமா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மையை, துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இருதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. அவர் நம்மளை விசாரிக்கிறவர். அதனால தான் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. இந்த பாடல் அருமையாக சொல்லியிருக்கு. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது தான் அந்த தகப்பனோ தாயோ அல்லது அப்பாவோ அம்மாவோ என்ன பெயர் வைக்கலான்னு என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. ஆனால் பைபிளில் வசனம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கரு உருவாகிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் நம்ம பேரை அவர் அறிஞ்சிருக்கிறாரா. நம்ம எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாலேயே நம்ம இந்த அப்பாவுக்கு பிறக்கணும், இந்த அம்மாவுக்கு பிறக்கணும், இந்த இடத்துல பிளெஸ்ஸிங்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு நம்மளை என்ன செய்கிறாரு, அந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிறாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை இங்கே வந்திருக்கவங்க நினைக்கலாம், ஐயோ எங்கள் அப்பா அம்மா என்னை கவனிக்கலை, அல்லது நான் பிறந்தது முதல்ல எனக்கு பிரச்சனையாக இருக்குது, யாபசை போல் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நம்மளை கருவில் உருவாகிறதுக்கு முன்னாலேயே நம்மளை தெரியுமா, நம்ம பேர் அவருக்கு தெரியும். உள்ளங்கைகள் என்ன செஞ்சிருக்காரா, வரைந்து வைத்திருக்கிறாரா. ஹல்லேலூயா. இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து நம்ம பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடி ஏற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடி ஏற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞருக்கு எதிரே
எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் நீர் செய்த நன்மைகள். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினார். நிறைய வேளைகள் எனக்கு இது கிடைக்காதுன்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது அல்லது இந்த ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டு கொடுத்துருப்பார். தாவீதை அவங்க அப்பா கூட ஆடு மேய்க்க அனுப்பிடுறார். அவங்க அண்ணன்மார் கூட எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட். அவங்க நினைக்காங்க எங்களிலே யாரோ ஒருத்தர் தான் யாரோ வர போகிறோம், அரசனாக போகிறோன்னு அவங்க இருந்தாங்க. ஆனால் தாவீது அந்த காட்டுக்குள்ளே போய் மனமுடைந்து அவர் பாடுறார். தேவரீர் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அங்கே ஒருவேளை வீட்டில் அபிஷேகம் பண்ண சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கலாம், அன்னை மாதிரி இருக்கலாம். அவங்களாம் தகுதி உள்ளவங்க, நான் தகுதியற்றவன்பா. இந்த காட்டில் இருக்கிறேன்னு அவர் காட்டில் பாடுறார். ஒரு காட்டுப்புறாவின் சத்தத்தை போல காட்டில் இருந்து அவர் என்ன செய்யறாரு, அவர் உடஞ்சி போய் பாடுறாரு. நம்மளும் கூட நிறைய நேரத்தில் இது கிடைக்கல, இங்கே இப்போ உடஞ்சி போயிடுறோம் பாருங்க, உடஞ்சி போயிடுறோம். அந்த தாவீது அதே போல் அங்கேருந்து சொல்றாரு, அங்கே அபிஷேகம் அவங்க பண்ணிட்டு போட்டும்பா, நீர் என்ன அபிஷேகம் பண்ணா போதும். ஒரு நம்பிக்கையில காட்டுக்குள்ள. ஆனால் அவருக்கு அங்கே அபிஷேகம் நடக்க போதுங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் எப்படி பாடுறாரு, அந்த காட்டில் இருந்துக்கிட்டு என் தலையை நீங்க அபிஷேகம் பண்ண போதும்பா, எனக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீங்க ஆயத்தப்படுத்த வல்லவர். ஒருவேளை அங்கே எங்கள் வீட்டில் தீர்க்கதரிசிக்கும் மற்ற ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாலேயும் ஒரு பந்தி வரலாம். ஆனால் இந்த காட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஒரு பந்தி வச்சா போதும் ஆண்டவரே அப்படின்னு அவர் பாடுறாரு. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, அவனுக்குள்ள இருக்க விசுவாசத்தை பார்க்குறாரு. அந்த சாமுவேலை கூப்பிட்டு சொல்கிறார், உனக்கு இவ்வளோ பிள்ளைங்க தானா, இன்னொரு பிள்ளை இருக்கிறானா, அவனை கூப்பிட சொல்லுங்க. தாவீதை கூப்பிட்டு நீ எழுந்தவனை அபிஷேகம் பண்ணுன்னு சாமுவேல்கிட்ட சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எலும்பு பண்ணார். ஒரு தீர்க்கதரிசியை கூட நீ உட்கார்ந்துருக்க கூடாது, என் மகன் வாரா, நீ எலும்பு அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்காக கையெழுத்து போட முடியாத கரங்களை கையெழுத்து போட வைப்பார், எலும்ப முடியாத கால்களை எலும்ப வைப்பார். நமக்காக பேசாம முடங்கி இருக்கின்ற நாவுகளை அவர் எப்பத்தான் சொல்லி திறக்க வைப்பார். நமக்காக நாவுகள் பேசும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பகைஞருக்கு எதிரே ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்போ ரொம்ப முக்கியமானது சொல்ல போறோம். இப்போ பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை கூப்பிட்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சிலர் என்னை பார்த்தே நிறைய பேர் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், அதனால தான் என்னை கூப்பிட்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்காரு. சரியா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுவான், நம்மளை கூப்பிட்டு கொடுப்பாரு. தாவீதை பாருங்க, கூப்பிட்டாரு, கூப்பிட்டு அவனுக்கு கொடுத்தாரு. ஒருவேளை உங்க பிள்ளைக்கு மற்றவங்களாம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் கூப்பிட்டு ஆண்டவர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கை வைத்து சொல்லுவோமா ஹல்லேலூயா. இப்போ உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பாடுவோமா? மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர்,
என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கரங்களை உயர்த்தி, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். இன்னொரு தடவை சொல்லுவோமா? என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அல்லேலூயா. எவ்வளவு போதுமானவரை எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு, என் குடும்பத்துக்கு இருந்திருக்கிற உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் மறக்க மாட்டேன்ப்பா. நிறைய நேரத்தில் நான் மறந்து போனது உண்டு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எனக்கு நினைவுபடுத்தியிருக்கிறீங்க ஆண்டவரே. நான் எத்தனை காரியங்களை நான் மறந்துருந்துருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு நினைவுபடுத்திருக்கிறீங்களே. நீர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீங்க. என்னை கூப்பிட்டு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே. நான் என் வாலிப பிராயத்தில் வேலைக்காக அலைந்து திரியும் பொழுது என்னை கூப்பிட்டு இதை கொடுத்தீங்களே. என் பிள்ளைங்க இதில் அலைந்து திரியும் பொழுது கூப்பிட்டு கொடுத்தீங்களே. உனக்கு இந்த இடத்துல இடம் இல்லைன்னு சொன்ன பொழுது சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவது போல எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு ஏற்படுத்தினீங்களே. அப்பா, எனக்கு வசிக்க ஒரு இடம் இல்லைன்னு சொல்றப்போ இந்த பட்டணத்தில் எனக்குன்னு ஒரு இடத்தை நீங்கள் ஏற்படுத்தி இங்கே அமர பண்ணினீங்களே. இந்த ஆலயத்தில் வந்து உண்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நீங்கள் என்னை நோக்கி பார்த்தீங்களே. நீர் எவ்வளவு நல்லவர் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றின்னு சொல்லுவோம். ஆத்மாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சரணம் மாத்திரம், ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஒருவேளை இதுக்கு முன்னால் நான் மறந்துருக்கலாம், ஆனால் இப்போ நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்றேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? ஜெப நிலையில இந்த பாடலை பாடுவோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் சத்தம் உயர்த்தி, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் சேர்ந்து, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மைகள் ஆத்மாவே ஒரு நாளும் மறக்காதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வருகிறோம், ஆனால் அநேக வேளைகளில் நம்ம தாழ்த்தாம, நம்மை மாற்றாம, ஆண்டவரே ஒருவேளை நான் வாரேன் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இல்லையே, நான் இதை விடணும்னு நினைக்கிறேன் விட முடியல, இந்த பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன் விட முடியல. ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கான், பழையில் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின் என்ற வசனத்தின்படி என்னையும் எங்களையும் ஒரு புது சிருஷ்டியை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை மாற்றுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற வேண்டாத சுவாபங்களை அகற்றி போடுங்கன்னு கேட்போம். ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிற வேண்டாத சுவாபங்களை அவர் மாற்றி போடுவார். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், உங்களை போல மாறணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா?
மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும் ஐயா உம்மை போலவே. என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும் ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. எல்லாரும் சேர்ந்து மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என் மேலே கிருபையாயிருங்கன்னு கேட்கிறவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்குறார், நம்மளை மாற்றுகிறார், ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றுறார், வேண்டாத காரியங்களை அகற்றி போடுகிறார். நிறைவானவைகள் வரும்பொழுது குறைவானவைகள் ஒழிந்து போம் என்ற வசனத்தின்படி நிறைவான தூய ஆவியானவருடைய பிரசனம் நமக்குள்ளே நிரப்புகிறது. எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே என்னை தூய்மைப்படுத்துறீங்களே உமக்கு நன்றி. நான் சுத்த பொண்ணாக விளங்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னை ஈசோப்பினால் சுத்திக்கிறீங்க, அப்பொழுது நான் சுத்தமாகும்ப்பா. என்னை கழுவுங்க, நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன்னு சொல்லி அப்பா இந்த நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன். அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவுக்கு அதிகமாக எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு விலக்கி போடுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். யாரெல்லாம் மனஸ்தாபப்பட்டாங்களோ ஒவ்வொருடைய பாவங்களை நீர் விலக்கி போட்டக்காக நன்றி. அன்றைக்கு மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் போய் நின்ற பொழுது ஒரு மகிமையின் மேகம் அந்த இடத்தை மூடினது போல இந்த ஆராதனை வேலையிலும் ஒவ்வொரு வேளையும் உங்களுடைய சமூகத்துக்கு நான் வரும் பொழுதும் உங்களுடைய தெய்வீக பிரச்சனை என்னை நிரப்பி ஆளுகை செய்யட்டும்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் செய்வோமா? ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தினால என்னை மூடிக்கொள்ளுங்கப்பா, என் குடும்பத்தை மூடிக்கொள்ளுங்க அப்பா, இந்த திருச்சபையை மூடிக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் செய்வோமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உயிரில, என் உணர்வுல கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே,
ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. பரிசுத்த தகப்பனே, உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நீங்க எங்களை மூடிக்கொள்ளுகிறபடினால் நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிறவனையும் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வசனத்தின்படி இந்த இடத்துல உடைய கிருபை சூழ்ந்திருக்கிறபடினால், உடைய தெய்வீக பிரசனங்களை சூழ்ந்திருக்கிறபடினால் நன்றி. இந்த ஆலயத்தில் வந்து உடைய பிள்ளைகளாக எங்க ஒவ்வொரு மீதும் உடைய தொடுதல் இருந்தபடினால் நன்றி. உடைய பிரசனம் எங்க மேல தங்கி இருக்கிறபடினால் நன்றி. ஒரு விடுதலை நீங்க கொடுக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையுடைய சிறைகளை அருணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன்னு சொன்ன ஆண்டவர். இன்றைக்கு நாங்கள் மீண்டுமாக உடைய சமூகத்தில் மகிழ்ந்து கனிகூறி இருக்கிறோம், விசுவாச வார்த்தைகளை சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே, நீங்களே கிருபையா இறங்கி வந்த உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றித்தாங்க. மீதமுள்ள வேலை உம்முடைய கருத்திலே தருகிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம்